பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அடியனை கூட இந்த அருமையான ஃபெல்லோஷிப்பில் வீக்லி ஃபெல்லோஷிப் மீட்டிங்கில் செய்தி கொடுக்கும்படியாக கொடுத்த நல் வாய்ப்புக்காக என் ஆண்டவரை நன்றியோடு சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த அருமையான கூடுகையை அறிமுகப்படுத்திய என்னுடைய ஹெச்ஓடி அவரை அருமை நண்பர் சார்லஸ் சார், இப்படி ஹெச்ஓடி சார் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சார்லஸ் சார் அவருக்கு எனக்கு மனமான நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். அதேபோல் இந்த கூடைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக சொல்லிகிட்டே இருப்பார், சார் எங்கள் கூடைக்கு வாங்க, நீங்கள் ஒரு நாள் வந்து செய்து கொடுக்கணும்பார். ஆண்டுடைய அனாதி தீர்மானம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் செய்து கொடுக்க அருமையான ஆல்பர்ட் அண்ணன் மற்றும் அருமையான முத்தையா ஜெயக்குமார் சார் அவர்கள் கடந்த 2 மாதங்கள் முன்பாக என்னை கேட்டுக்கொண்டார்கள். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே செய்து கொடுக்கும்படி ஆண்டவர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாம் தலையில் தாழ்த்தி ஜெபித்து செய்தி வேலை கடந்துப்போம். அன்பும் கிருபையும் இறக்கும் நல்ல தகப்பனே, இந்த அருமையான பரிசுத்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறதாவே. இந்த வாராந்திர கூடுகையிலே ஆண்டவரே அடியனை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய பரிசுத்த பலிப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்திப்பா. கோடான கோடி நன்றிகளே இருக்கிற சுவாமி. இப்போது இந்த செய்தி வேலைகளே என்னோடு எங்களோடு இடைபடுங்க. உங்களுடைய நாம மட்டும் மேம்படுத்தும். பேசுகிற அடியனை மட்டும் மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. அடியனுடைய வார்த்தைகளும் எங்கள் எல்லோருடைய இறுதித்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கட்டும். இயேசு மூலம் பிதாவே, ஆமீன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு எதை குறித்து பேசலாம் என்று நான் யோசித்து கொண்டே இருந்தேன். ஆரம்பத்தில் சார்லஸ் என்னை கேட்கும்போது நான் நீண்ட நாளுக்காக இந்த யோபுவை பற்றி பேசணும் ஒரு ஆர்வம் வந்தது. யோபு தன்னுடைய சினையருக்காக ஜெபிக்கும்போது அவனுடைய சிறையிருக்குமாறு என்று, ஆனால் எங்கள் கச்சோடி பேசிட்டார். அந்த கூடிக்கு வந்துருந்து சார்லஸ் ஆனால் யோபுவை பற்றி பேசிட்டார். அடுத்து யோசனை மட்டும்தான் சரி நாகமானை பற்றி வித்தியாசமாக தேவைப்பு கொடுக்கான்னு சொன்னேன். ஆனால் ஆண்டோடைய வழிநடத்துதல் தாவீதை குறித்து பேச வேண்டும் என்று உள்ளத்திலே ஒரு ஏவுதல் ஏற்பட்டது. கடந்த 1 வாரமாக அதை குறித்து நான் ஆசைப்பட்டுக்கினேன். ஒரு தாவீதை குறித்து நம்ம எல்லாம் அறிந்த செய்தி தான். தாவீதை பற்றி தாவீதுனா எனக்கு அடுத்து யாரு வருங்க, கோலியாத்தை வரும். கோலியாத்தை வீழ்த்தி அவன் அரசனாக உயர்த்தப்பட்டான். ஏன்னா அது ஆண்டுடைய திருவிழா சித்தம். ஏன்னா கரவலாடுகள் பின்னால் தெரிந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக வைத்த சித்தம் கொண்டார். ஏன்னா சபையில் மேலே அவருக்கு ஒரு அதிருப்தி. சபையில் ராஜாவாக, ஏன்னா கழுதையை பிடிக்க தேடி வந்தவனை சாமுவேல் தீர்க்கதரிசி சபையிலே ராஜாவாக்கினார். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமெல்லாம் காலம் செய்தால் ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆவியை அவன் விட்டு சபையை விட்டு நீங்கினார். அப்போ ஒரு அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுக்கிறார். தாவீதை ராஜாவை தேர்ந்தெடுப்பது ஆண்டுடைய திருவிழா சித்தம். நாம் வாசிக்கலாம். தாவீதுனுடைய சந்தேகம் எடுத்திங்கன்னா தாவீதுக்கு சகோதரன் மொத்தம் 8 பேருங்க, மொத்தம் 8 பேர். அவங்கள தாவீது கடைக்குட்டி. மூத்த சகோதரன் 3 பேர் சவுலுடைய பட்டாளத்தில் இருக்கிறார்கள். ஈசாயுடைய அடுத்த 4 சகோதரர்கள். இப்போ தாவீது தான் அவங்க தகப்பனார். அந்த சவுலுடைய படையில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்களுக்கு போய் படைக்கு போயிருக்காங்க போருக்கு. அந்த நலம் விசாரிக்கிறதுக்காக பலகாரங்கள்லாம் செய்து கொடுத்து அனுப்புகிறாங்க. போய் அண்ணன்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரித்து சொல்லி அனுப்புகிறார். தாவீது இங்கே வருகிறார். வரும்போது தான் இங்கே யுத்த களத்தில் ஒரே போராட்டம். அங்கே கோலியாத் என்ற பெலிஸ்தியன் கொக்கரித்து கொண்டிருக்கிறான். சவுலையும் அந்த கூட்டத்தையும் சவுலுடைய பட்டாளத்தையும் தாவீது கவனிக்கிறான். அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் ஏற்படுது. அழகாக சொல்லுவாங்க, பவுல் சொல்லுவார். கலாத்தியர் 4:18 பாருங்க. கலாத்தியர் 4:18 நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். இந்த வைராக்கியத்தில் 2-3 வைராக்கியம் இருக்குது. சில பேருக்கு பக்தி வைராக்கியம், அது வேற. சில கெட்ட விதமான வைராக்கியம். இது ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம். ஏன்னா தாவீது பார்த்தீங்கன்னா அந்த 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்ததுமே அவனுக்கு ஒரு நம்முடைய சேனைகளின் கர்த்தராகிய தேவனை அவன் நிந்திக்கிறானே, அதுதான் அவனுக்கு ஒரு வைராக்கியம். அதே போல் கிறிஸ்தவர்களாய் நமக்கு ஒரு வைராக்கியம் ஏற்பட வேண்டும். இதில் திடீரென எனக்கு ஒரு சின்ன என்னுடைய பள்ளி வாழ்க்கையில் 2 விதமான வைராக்கியம் எனக்கு ஏற்பட்டது. ஆவிக்குரிய வைராக்கியம். தயவுசெய்து யாரும் பெருமையாக நினைத்து விட வேண்டாம். ஆண்டோடைய நாம் மகிமைக்காக ஒரு 2 வைராக்கியம் என்று சொல்கிறேன். என்னிடத்தில் காணப்பட்டது.
நான் இந்த அசம்பிளியில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா சில மாணவர்கள் கவனிக்கவே மாட்டாங்க. எப்பவுமே பள்ளியினுடைய வழக்கம் என்னென்னு சொன்னால் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஒரு ரொட்டீனாக ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு பைபிள் போர்ஷன் இருக்கும், அதில் ஒரு ஜெபம் இருக்கும். பார்த்திங்கன்னா பிரிண்டட் அதையே சொல்கிறாங்க. அப்போது மாணவர்கள் சில நேரத்தில் கவனிக்க மாட்டாங்க. ப்ரே பண்ணும்போது கூட கல்லெடுத்து விளையாடுவான், முன்னாடி நோண்டுவான், இப்படி ஏதாவது ஒரு எடக் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ நான் ஒரு முறை என்னுடைய ஸ்டூடெண்ட் கேட்டேன், என் வகுப்பு மாணவனை, ஏன்டா ஒரு ப்ரேயர் நடக்க ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருக்க முடியாதா? ஏன் அவனை காதை பிடிச்சிருக்க, அவன் ஒன்ற அமைதியாக இருக்க முடியாது கேட்குது. அவன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனது தொட்டது. என்ன சார், நான் 6th ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன், எப்போ பார்த்தாலும் அதையே தான் சார் திரும்ப திரும்ப அதையே தான் படிக்கிறாங்க, ஜெபம் கூட தன்னால் பண்ணுறது அதையும் படிக்கிறாங்கன்னு ஒரு ஆதங்கத்தை தெரிவித்தான். இது எனக்கு ஒரு வைராக தெரிவி. இனி நாம் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பொழுதும் எனக்கு டேர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் ஏதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லி சொந்தமாக ஜெபிப்பேன். இவங்க ஹெச்ஓடி சார் தெரியும். ஆனாலும் அதுக்கும் பார்த்திங்கன்னா சத்துனுடைய இடையூறு இருக்கும். ஏன்னா ஒரு ஆசிரியர் அந்த ப்ரேயர் என்னை சொல்லுவார், ஏன்னா கூட ஒரு 5 நிமிஷம் ஆயிரும், ஏங்க அதை பார்த்து படிங்க, ஏங்க அதை பார்த்து படிங்கம்பார். எனக்கு அந்த ஜெபத்தை பிரிண்டட் புக்கில் பார்த்து படிக்கிற உடன்பாடே கிடையாது. ஆகவே நான் என்ன சொல்லுவேன், கண்டிப்பாக அன்றைக்கு என்ன சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி ஜெபித்து செல்வது வழக்கம். இது ஒரு வைராக்கியம். இரண்டாவது, ஒரு முறை என்னுடைய அசம்பிளியில் பெயர் சொல்ல விரும்பல, ஒரு ஆசிரியர், ஒரு அறிவியல் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆண்டவர்லாம் உலகத்தை அடிக்க முடியாது, சூரியனும் சந்திரனும் என்றைக்கு அதனுடைய இயக்கத்தை நிறுத்தி விடுகிறதோ அன்றைக்கு இந்த உலகம் அழியும். எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. டீச்சர் எஃப்சி டீச்சர் இருந்தாங்களேன்னு தெரியல, சால சேர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்போது எனக்கு என்னடா ஒரு மிஷன் பள்ளிக்கூடம், மிஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கணும், இந்த பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு தைரியமாக ஒரு ஆசிரியர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், கடவுள்லாம் உலக கடவுளை அழிக்கிறாரோ இல்லை தெரியாது, என்றைக்கு சூரியனும் சந்திரனும் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்துகிறதோ அன்றைக்கு இந்த உலகம் அழியும். எனக்கு ரொம்ப நாள் தூக்கமே இல்லை. என்னடா இது, நாங்கள் கிட்டத்தட்ட கேர்ள்ஸ் ஸ்கூலில் 30 இயர்ஸ் கிளர்க்கு ஸ்டாஃபாக இருந்து அப்போ தான் பாய்ஸ் ஸ்கூலுக்கு ப்ரொமோஷனில் டீச்சராக வந்தோம். பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கிருபை. நானும் சார்லஸ் சாரும் ஒரே நாளில் அந்த பள்ளியில் ஆசிரியராக பதவியேற்றோம். அப்போது என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு ஆவிக்குள்ள ஒரு வைராக், எப்படியாவது இருக்குது அந்த மாணவர்களுக்கு அந்த சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு வைராக் இருந்தது. இதுக்கு எப்போ எனக்கு விடை கிடைச்சுன்னா, ஒரு 2024 என்று நினைக்கிறேன், 2024 ஜனவரி மாதம் எனக்கு இந்த ரோட்டரி சங்கத்தில் அந்த ஆண்டு எனக்கு ஒரு ஆளுநர், துணை ஆளுநர், அசிஸ்டன்ட் கவர்னர் ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு ட்ரைனிங் செமினார் எங்கே நடக்குது, ஏற்காடு ஜிஆர்டி ரிசார்ட்டில் நடக்குது. எப்போயுமே நான் ஒரு மார்னிங் ஒரு 1 ஹவர் டிவோஷன் பண்ணிட்டு தான் அடுத்த எங்கே போனாலும் முதல் 1 ஹவர் ஆண்டவர் கொடுத்துருவேன். அது அவனுடைய கிருபை. அப்படி அந்த ஜெபத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அந்நாட்களின் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தின் விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அடுத்த வசனம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இதை சொல்லிவிட்டு அந்த பகுதி வாசித்தேன். அன்றைக்கி பைபிள் கொண்டு போயிட்டேன். அன்றைக்கி நான் அந்த ரொட்டீனான வாசிக்கக்கூடிய அந்த புக்கில் இருக்கக்கூடிய வேத பகுதியை எடுக்கல, இந்த வேதத்தை இந்த பகுதியை வாசித்து, வானம் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழிஞ்சு போகுது. அப்போ நான் சொன்னேன், இப்போ தான் கடந்த மாதம் நம்ம கிறிஸ்மஸ் விழாலாம் கொண்டாடணும், கிறிஸ்து பிறப்பின் மகிமையை கொண்டாடணும், அடுத்த ஆண்டோடைய 2ஆம் வருகை இருக்குது. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இங்கே இந்த சொல்லப்பட்டது. ஆனால் அது அல்ல, வேதத்தில் எல்லா ரகசியமும் இருக்குது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு எப்போ இந்த சூரியன் சந்திரன் இந்த நிகழ்வு, அதாவது சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூட இருக்கும், அப்போ உலகம் அழியுங்கிறத வேதத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2:20 இன்னும் தெளிவாக இருக்கும். அவர் சொன்ன வாசியமே அப்படி இருக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள்.
அவர் சொன்ன அதே வார்த்தை, கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்போ இந்த உலகம் அழியக்கூடிய கருத்து எங்கே சொல்லப்பட்டிருக்கு? இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை அசம்பிளியில் நான் சொல்லி ஜெபித்தேன். அதற்கு பிறகு ஒரு சில ஆசிரியர் வந்து, சார் நான் அன்றைக்கே ரொம்ப வருத்தப்பட்டேன் சார், என்னடா இப்படி ஆகிப்போச்சு, நல்ல வேலை சார் நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா அந்த மாணவர்கள் சொல்லணும்ல, இந்து மாணவர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லணும்னு சொல்லி ஒரு வைராக்கியம் இருந்தது. அதை ஆண்டவர் எனக்கு அடுத்து எனக்கு ஒரு டேர்ன் வரும்போது என்னுடைய அசம்பிளியில் இதை சொல்லி ஜெபித்தேன். இது ஆண்டவர் நாம மகிமைக்காக சொல்லி. இப்படி இதை போலத்தான் நமக்கு யாருக்கு, நம்ம தாவீதுக்கு ஒரு வைராக்கியம். அவன் வந்து சகோதரர் பார்க்க வரான், சகோதரன் மிரட்டுவான், நீ உனக்கு எவ்வளோ உன்கிட்ட கொடுத்து ஆட்டை என்ன பண்ண, உனக்கு எவ்வளோ அகங்காரக்கு நான் அறிவேன் சொல்லி மூத்த சகோதரர்கள் தாவீதை மிரட்டுறாங்க. ஆனாலும் கூட அவன் வந்து எல்லாத்தையும் சுற்றி சுற்றி கேட்பான், இந்த பெலிஸ்தனை கொள்வதற்கு என்ன செய்யப்படுவான். அப்போ தான் வந்து போருக்கு தயாராகிறான். வாசிக்கலாம். ஒன்று சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது வசனம். இப்போ கோலியாத்து அந்த படைக்காலத்துக்கு வந்துட்டான். சவுல்கிட்ட பேசியாச்சு, தான் போய் இந்த பெலிஸ்தனை மீட்டுமே, எனக்கு வந்து அந்த தைரியப்படுத்த எல்லாம் உன்னால் முடியாதுப்பா, நீ இளைஞன், அவன் வந்து யுத்த வீரன் சொல்லி சவுலை எவ்வளவு சொல்கிறான். ஆனாலும் என்ன சொல்கிறான், எனக்கு இந்த பெலிஸ்தனை மாத்திரம், அவன் நம்முடைய சேனையிலும் கர்த்தரை நிந்திக்கிறானே, நான் ஒரு முறை சிங்கத்தை கொன்னேன், கரடையை கொன்னேன், ஆகவே அவனை போல இவனும் ஒரு மனுஷன் சொல்லி ரொம்ப துச்சமாக நினைக்கிறான். ஏன்னா நம்ம சொல்கிறோம், உலகத்தில் இருக்காட்டில் உங்களுக்கு இப்போ பெரியவர். அப்போ தாவீதுக்கு கோலியாத்தை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என்பதை உணர்ந்தான். ஆகவே அவன் சொல்கிறான், ஆற்றுல போய் எத்தனை கோலங்கள் எடுக்கிறாங்க, 5 கூழாங்கல் எடுத்தான். எதுக்கு அந்த 5 கோலங்கள் எடுக்கிறான்? எத்தனாவது கல்லில் வீழ்த்தினான்? ஒரு கல்லில். எத்தனாவது கல்? எத்தனாவது முறை? ஒரே முறை தான், முதல் கல்லிலேயே வீழ்த்தி விட்டான். அப்போ ஏன் 5 கல் எடுக்கணும்? ஒருவேளை ஒரு குறி தவறிச்சுன்னா அடுத்த கல் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணமா? எப்படி? நன்றி, ரொம்ப சந்தோஷம். அவங்க வேதத்தை அறிந்திருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரியும், இங்கே வந்து இந்த கூடியில் அநேக வேதத்தை அறிந்த வேத விற்பனர்கள் நிறையா இருக்கீங்க, வேதத்தை அறிந்தவர்கள் இருக்கீங்க. எனக்கு கண்டிப்பாக ஒரு பதில் வரும் தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு கோலியாத்தான், ஆனால் 5 கூழாக்குகளை எடுக்க சொல்ல ஆண்டுடைய திருச்சித்தம். ஏன்னு சொன்னால் கோலியாத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு 4 ராட்சசர்கள் பின்னாடி இருக்காங்க. ஆகவே தான் இது திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டது. முதல் கல் கோலியாத்திற்கு, இன்னும் 4 கற்கள் யாருக்குன்னா இன்னும் பின்னாடி வராங்க. அது எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் 4 ராசி பேர். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4 பேர் வராங்க. இந்த 4 பேர் எங்கே இருக்காங்கன்னா காத்தூரில் இருக்கிறார். இவர்களும் ராட்சச பிறவி தான். ஏன்னு சொன்னால் தாவீது கோலியாத்தை வென்ற பின் ராஜாவாயிட்டான். ஆனால் ராஜாவான பின்னரும் இந்த 4 ராட்சசர்களும் கொல்லப்படுகிறார்கள். இந்த 4 ராட்சசர்கள் கொண்டதுக்கு அப்புறம் தான் தாவீது அழகாக ஒரு பாட்டு பாடுவார். அதைத்தான் நம்ம 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் ஒரு பாடலாகவே இருக்கும். இது யாருடைய பாடல்னா தாவீதுடைய பாடல். 4 ராட்சசர்கள் அழிந்த பிறகு தாவீது அந்த பாடலாக பாடியிருப்பார். இந்த 22ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் ஒரு பாடல் என்று வாசிக்கிறோம். இப்போ இன்றைக்கு நமக்கு என்ன செய்தினா, தாவீது 5 ராட்சசர்களை கொண்டு வெற்றி வேந்தனாக ஆட்சி புரிந்தான். ஆவிக்குரிய வாழ்வில் நாமும் கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திட நாமும் இந்த 5 விதமான ராட்சசர்களை ஜெயிக்க வேண்டும். எத்தனை பேருங்க? முதலாவது கோலியாத்து, 1 சாமுவேலில் பார்த்தோம். 2வது அந்த 2 சாமுவேல் 21 பார்த்தீங்கன்னா இஸ்பிபேனோ, சாப், கோலியாத்துடைய ஒரு சகோதரன், அதற்கு பிறகு நெட்டையான ஒருவன் சொல்லி மொத்தம் 5 பேர். இந்த 5 பேருக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா
கோலியாத். கோலியாத்துக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஜென்ம சுபாவம். கோலியாத்து சொன்னால் ஜென்ம சுபாவம். ஏன்னா அவன் எதை நம்புறான்? தன்னுடைய உடல் வலிமையை நம்புறான். பெலிஸ்தீன வீரனாக இந்த கோலியாத் பற்றினா டெய்லி வந்து கொக்கரிக்கிறான். காரணம் அவனுக்கு என்ன தைரியம்? தன்னுடைய உடல் வளர்ச்சி, சரீர வளர்ச்சி, அவனுடைய யுத்த பயிற்சி, அவன் அணிந்திருந்த அணிகலன்கள், படைக்கலங்கள், இதைத்தான் நம்பினான். அப்போ தான் தாவீது பற்றி சொன்னான், நீ என்ன நான் நாயா? தாவீது எப்படி போகிறான் படைக்கலத்துக்கு? அவன் எப்பவும் வழக்கம் வச்சுக்கிறான். அவனுடைய கவன்கல் ஒரு தடியை பிடிச்சிட்டு 5 கூழாக்கங்களில் அடைப்பு பையில் போட்டு போகிறான். அப்போ தான் கோலியாத்து வந்து தாவீது என்ன சொல்லுவான், நான் என்ன நாயா தடி எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லி ரொம்ப கேவலமாக சொல்லுவான். அவன் இன்னைக்கு கொன்று இது பண்ண போகிறேன்னு சொல்லி ரொம்ப வீரபசம்னாலும் பேசுவான். காரணம் அவனுக்குரிய ஒரு ஜென்ம சுபாவம் அது. இன்றைக்கும் கூட ஆவிக்குற உலகில் அநேகர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவர் கூட இன்றைக்கும் ஜென்ம சுபாவம் சாகாமல் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி அநேகருக்கு நிறைய பெருமை, ஆவிக்குரிய பெருமை இருக்குது, குடும்பத்தை பற்றி பெருமை இருக்குது, படிப்பை குறித்த பெருமை, பண வசதி குறித்த பெருமை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படி பெருமைப்படுகிறார் என்று சொல்லி இதை வந்து சிலர் தங்கள் பிள்ளைகளை குறித்த பெருமை. இப்படிப்பட்டவர்கள் மற்றவங்களை மதிக்கவே மாட்டாங்க, மற்றவர்களை மதியாதவராக, மற்றவர்களின் பிரச்சனைக்கு அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிறிஸ்தவ உலகிலே நாம் கண்கூடாக பார்க்க முடியும். அந்த ஜென்ம சுபாவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க, எனக்கு சின்ன வயசில் நான் எங்கள் அம்மாவுடைய கூட பிறந்த ஒரு தங்கச்சி பாம்பேயில் இருந்தாங்க. அவங்க வந்து 5வது தான் படித்தாங்க. பாம்பேயில் சித்தப்பாவை வெட்டி கொண்டுட்டாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு நிறைய ஊழியம் பண்ணாங்க. எங்கள் அப்பா வந்து நாங்கள் போலீஸ் கான்ஸ்டபிள் அப்பா இருந்தாலும் பவானியில் இருந்தோம். அப்போ எந்த காரியம்னாலும் ரத்னா, எங்கள் சித்தி பேர் பால் ரத்னம்மாள், நல்லா ஜெபிப்பாங்க, நல்ல தீர்க்கதரிசனம் பெற்றவங்க. எதுனாலும் அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்பாங்க. ரத்னாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படியும். அப்போ எனக்கு பேர் வச்சது அவங்க தான். அப்போது ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் கூட பிறந்தவங்க 6 சகோதரர்கள், 6 பசங்க, ஒரே பொண்ணு எங்கள் அக்கா. அப்போ எங்கள் அம்மா பெருமை, எனக்கு என்ன 6 பிள்ளைங்க, ஒரே பொம்பளை பிள்ளை, என்கிட்ட 40 பவுன் நகை இருக்குது, இப்படியெல்லாம் கொஞ்சம் பெருமை. அப்போ எங்கள் சித்தி சொல்கிற காரியம் என் காதல் இப்போ திடீர்னு இப்போ ஞாபகம் வருது. என்ன சொல்லுவாங்கன்னா, பெருமைப்படாத அக்கா, பெருமைப்படாத, ஸ்தோத்திரம் சொல்லு, பெருமைப்படாத, ஸ்தோத்திரம் பண்ணு. அப்போ நான் ஒரு 5 வயசு 5வது 6வது படிப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் சொல்லியிருக்கேன், சித்தி பரீட்சை வரிங்கிறீங்க, என்ன பரீட்சை அப்போ சித்தி? காப்பரிச்சையா, அரைப்பரிச்சையா, முழு பரீட்சையா? அன்றைக்கு எனக்கு விவரம் தெரியல. அதுக்கு பிறகு இப்போ நம்ம பாடுபடும் போது தான் நிறைய பரீட்சை, எல்லா பரீட்சையும் பார்த்துட்டேன். எல்லா பரீட்சையும் நமக்கு இந்த அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம முறையாக வாழும்போது தான் சோதனைகள், கஷ்டங்கள். அடிக்கடி நம்ம ஒரு கேட்டுப்போம், சாதாரண ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்போது, சண்டே கிறிஸ்தவனாக இருக்கும்போது எந்த சோதனையும் வராது. சண்டே சர்ச்சுக்கு போய்ட்டு நேர்மல் வந்துடுங்க, சண்டே கிறிஸ்தவருக்கு எந்த சோதனையும் வராது. யார் ஒருவர் கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் மற்றவர்கள் ஜெபித்து தேசத்துக்கு, இன்றைக்கெல்லாம் அழகாக உண்மையிலேயே இந்த பார்த்தேன், தேசத்துக்கு அநேக காரியங்களுக்கு ஜெபித்திருக்கேன். நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்படி ஜெபத்தாக உள்ளவங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சோதனைகள், பரீட்சை வரும். அது எல்லா பரீட்சையும் வரும். நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி அந்த பரீட்சையில் வெற்றி பெறணும். காரணம் அந்த நிறைய சோதனை வந்தது. எங்கள் அம்மா சொன்ன பெருமைக்கு காரணம்னா, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்ன அந்த சோதனை வந்து பரீட்சை வந்தது. எப்படின்னா, அக்கா வந்து இங்கே சிஎஸ்ஐ கோஸ் ஆஸ்பத்திரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஆஸ்பத்திரியில், கோஸ் ஆஸ்பத்திரியில் நர்ஸு ட்ரைனிங். அவங்க அக்கா விரும்பினது டீச்சர் ட்ரைனிங் கிடைக்கல. அருகாமையில் 2 மலையாளி ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க பொண்ணெல்லாம் இங்கே ஸ்டாஃப் நர்ஸாக சேர்த்துனாங்க. அக்காவுக்கு விருப்பமே இல்லை. ஆனாலும் என்ன பண்ணாங்க, சரி அப்பா ரிட்டையர்ட் ஆயாச்சு, 6 பசங்க, யாருக்கும் வேலை கிடைக்கல, சரி நீயாவது வேலைக்கு வந்துடுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நகை விற்றாங்கன்னு நினைக்கிறேன், வெறும் 300 ரூபாய்க்கு. அப்போ பவுன் விலைங்க, வெறும் 300 ரூபாய்க்கு ஒரு கொத்து 2 கொத்து செயினை விற்று இந்த சிஎஸ் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டாங்க. செகண்ட் இயர் படிக்கும்போது எங்கள் அக்காவுக்கு அந்த ப்ராக்டிக்கல் செய்ய முடியல. அவங்களுக்கு அது கொஞ்சம் அசிங்கப்பட்டாங்க. ஸோ நான் வந்து வந்துடுறேன்னு சொன்னது, அப்பா நீ எப்படியே கஷ்டப்பட்டு முடிச்சிடுமா, நீ ட்ரைனிங் படிக்கிற வரைக்கும் தான் அப்படி இருக்கு, அதுக்கப்புறம் உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வந்துடும், நீ செய்ய வேண்டியிருக்கான்னு சொல்லி எவ்வளோ ஆலோசனை சொன்னாங்க. ஆனாலும் ஒரு முறை அநேகருக்கு பழைய ஆட்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் சம்பத், டாக்டர் மோசஸ்லாம் இந்த பீரியடில் அக்கா அந்த மாடியில் 3வது மாடியிலேருந்து கீழே குதிச்சிட்டாங்க. பெரிய கிருபை என்னென்னா, அந்த டாக்டர் கேட்டானா, ஏமா நீ வந்து உண்மையிலே குதிச்சியா, கீழே இறங்கி போயிடுதுனா, ஒரு டெலிஃபோன் ஒயரில் பட்டு ஒரு பப்பாளி மறந்துருக்கு, அதில் பட்டு கீழே விழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம்
கண்ணாடி சில்லெல்லாம் போட்டுக்கிற இடமா இருக்குது. ஆனால் அக்கா கீழே விழுந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு புல் தரை. அவ்வளோ ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக பாதுகாத்துங்க. அப்போ சரி பிடிக்கல வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ டாக்டர் சம்பத்தில் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்களாம், அவ்வளோ சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம். அக்கா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எந்த காரியத்தில் பெருமைப்படுற அதில் ஒரு பரீட்சை வரும். எங்கள் சித்தி சொன்னது நான் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் உணர்ந்தேன். இது என்னுடைய சொந்த அனுபவம். ஆக நம்ம என்ன சொல்கிறோம், ஆவிக்குரியவரில் நமக்கு ஒரு நன்மை நடக்குதா, நம்ம எப்பவுமே உள்ளத்தில் பெருமை பாராட்டாமல் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஸ்தோத்திரம் செய்தே தகும், நம்ம ஸ்தோத்தரிக்கணும் அப்படிங்கிறத நான் அந்த இதில் கற்றுக்கொண்டேன். அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி எழுதியிருக்கிறார். நீதிமொழிகள் 25-28 வாசிங்க. தன் வாவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போலிக்கிறான். தன் ஆவியை அடக்கம். தன் ஆவி என்பது ஜென்ம சுபாவாவி, அதான் இந்த கோலியாத்துக்குள்ளே இருந்த ஆவி. அதான ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம சுபாவ ஆவி. அந்த ஜென்ம சுபாவ ஆவியை அடக்காவிட்டால் அவன் யாரை மதிலிடிந்த பாலான பட்டணத்தை போல் இருப்பான், பட்டணத்துக்கு சமானம்னு சொல்லி அங்கே சாலமோன் ஞானி சொல்கிறார். அப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு கனத்துக்குள்ளே இருப்பாங்க, பெரிய ஒரு தோற்றம்லாம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் உள்ளான மனசில் என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. வெளிப்பார்வைக்கு அப்பியரன்ஸாக டிசிப்ளின் பார்க்கறதுக்கு இருப்பாங்க, ஆனால் உள்ளான மனசில் என்னது சமாதானம் இருக்காது. காரணம் என்ன, அந்த பெருமையாக இருப்பாங்க. அந்த ஆவிக்குரிய அந்த ஆவி அடக்கலைன்னா, ஜென்ம சுவாமி தலை தூக்குச்சுன்னா அங்கே அவனுக்கு உள்ளான மனசில் சந்தோஷமும் சமாதானம், உண்மையான சந்தோஷம் சமாதானம் கண்டிப்பாக இருக்காது. பெரிய மாடி வீடாக இருக்கலாம், பங்களாவாக இருக்கலாம், எல்லா வசதியும் இருக்கும், கார் பங்களாவோடு இருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாத காரணம் அந்த ஜென்ம சுவாபாவியை நாம் மேற்கொள்ள வேண்டும். இங்கே கோலியாத் எப்படி வீழ்ந்தான், அவன் என்னன்னா அவனுடைய உடல் வாகு, அவனுடைய சரீர வளர்ச்சி, அதைத்தான் முன்னிலைப்படுத்தினான். ஆனால் அந்த சின்ன தாவீது யாரை நம்பி போனான், சர்வ வல்லவரை, நம்ம ஆண்டவர் நினைச்சான்னு சொல்லிட்டு அவன் போகிறான். முதல் கல்லிலேயே வீழ்ந்தான். நெற்றியில் அடிக்கத்தான் அடித்தோன்னா குப்புரை விழுந்தாங்கிறாங்க. அதான் இந்த இடையில யாரோ சொன்னாங்க, குப்புரை எப்படி விழுந்தா. சில நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் கிண்டல் பண்ணோம் சில நேரத்தில், ஏடா பட்டக்ஸ் அடித்தா எப்பரா போய் பல்லு போகும்பான், பட்டக்ஸ் அடிச்சிருப்பான் போய் குப்புரை விழுந்திருப்பான். அதே போல் பார்த்தீங்கன்னா பின்னாடி யார் இருந்திருக்காங்க, ஆண்டவர் அடிச்சிருக்கார். ஏன்னா யாரை நம்பி போகிறான் தாவீது, சின்ன தாவீது ஆண்டவர் நம்பும் போது யுத்த காலத்தில் இவன் நடிக்கும்போது கடைசியில் ஆண்டவரும் ஒரு போட்டு அவன் குப்புரை விழுந்துட்டான். அப்போ ஜென்ம சுபாவ ஆவியை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே விசுவாசிகளான நீங்களும் நானும் கூட வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திட ஜென்ம சுபாவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். நமக்கு அந்த ஜென்ம சுபாவை ஒரு காலத்தும் வந்துவிடக்கூடாது. இது முதலாவது அனுபவம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பிபேனே என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். இவன் தான் இரண்டாவது ராட்சசன். முதலாவது கோலியாத்தை தாவீதை போட்டு தள்ளியாச்சு. அடுத்து யார் வர ஒருத்தன் தாவீது தோழருக்கு இஸ்பிபேனப் என்பதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன சொன்னா, மாம்சபலன். கோலியாத் என்பது ஜென்மஸ்வாபம். இது யாருங்க, இஸ்பிபேனப்புக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம் சொன்னா, ஒரு மாம்ச பலன். இவன் எப்பேற்பட்ட 80 வராங்க, 300 சேக்கலாம். 300 சேக்கலுக்கு நான் காலையில் தான் நோட்ஸ் பார்த்தேன். அது என்ன வெயிட்னு பார்த்தா, ஒரு பவுண்டுக்கு கிட்டத்தட்ட 7.5 பவுண்டாம், 7 பவுண்ட்ஸ். 300 சேக்கல் என்பது ஆன்சன்ட் பிப்ளிக்கலில் சேக்கலுக்கு எவ்வளோ சொல்கிறான், 3.42, கிட்டத்தட்ட 3.5 கிலோ சொல்லலாம். அப்போ 3.5 கிலோ எடையுள்ள ஈட்டியுடன் புது பட்டயத்தையும் வைத்திருக்கிறான். இவைகளை கொண்டு தாவீதை கொல்லணும்னு வரான். தாவீதோ சேனையுடைய கர்த்தருடைய பலத்தை நம்பி வந்த நாள் இந்த ராட்சசன் மடங்கடிக்கப்பட்டான். இதை யாரு கொல்றா அப்படின்னு பார்த்தா, செரியாவின் குமாரனாய
அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தீனை வெட்டி கொண்டு போட்டான். இந்த செருயாவின் குமாரன் யாருங்க? தாவீதுடைய மருமகன் அபிசாய். அபிசாய் தான் இந்த ராட்சசனை வெட்டி போட்டான். அப்போ தாவீது ஜெயித்த இரண்டாவது ராட்சசன் யாருன்னு சொன்னால் இஸ்பிபெனோப்பு. இவன் யாருக்கு அடையாளம்? மாம்ச பெலனுக்கு அடையாளம். அப்போ தேவ பிள்ளைகள் மாம்ச பலன் மேலிட இடம் கொடுக்கக்கூடாது. எங்கு மாம்ச பலன் எழும்புகிறதோ அங்கெல்லாம் தோல்விதான். எப்படி இந்த ராட்சசனுக்கு தோல்வி ஏற்ப அது இதை நம்ம பழைய ஏற்பட்ட வாசிக்கலாம். பார்த்தீங்கன்னா யாத்ராமத்தில் 2ஆம் அதிகாரம் 11 பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். யாத்ராகம் 2:11-12. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். இது பார்த்துங்க, யாருடைய மாம்சபலன்? மோசேக்கு ஒரு மாம்சபலன் வந்துருச்சு. என்னாச்சு? தன்னுடைய சகோதரன் ஒருத்தன் எகிப்தியன் வந்து அடிக்கிறான்னு சொல்லிட்டு கோபத்தில் அடித்து அவனை கொன்று மனதில் போச்சு போட்டான். மீண்டும் ஒரு முறை இன்னொருத்தருக்கு பஞ்சாயத்து பண்ணும்போது, நீ என்ன கொல்ல வரியா, எங்களுக்கு உன்னை பஞ்சாயத்து ஒரு எதிர்ப்பு வருகிறது. அப்போ என்ன, இவன் பயந்து காரியம் வெளிப்பட்டு சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு பயந்து எங்களை தப்பி எங்கே ஓடிட்டான்? மீதியான் தேசத்துக்கு தன்னுடைய மாமனாரத்தில் போயிடான். மோசேன்னு பார்த்தீங்கன்னா 40 வருஷம் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வு ஏன்னா இல்லைன்னா இங்கே இருந்திருக்கான். இந்த ஒரு மாம்சபலன் மேற்கொண்டனால அவன் இந்த இடத்தை விட்டு, இது ஆண்டோட சித்தம் தான், அங்கே மீதியான தேசத்தில் போய் இருக்க வேண்டியதாயிட்டு. அப்போ அன்பிற்குரியவிலே நாம் கூட யோசிக்கணும். ஆவிக்குரிய வாழ்வில் வெற்றியுடன் நாம் ஓட வேண்டும் சொன்னால் மாம்ச பலனை ஜெயிக்க வேண்டும், மாம்ச பலனை பலவீனமாக்க வேண்டும். இந்த அனுபவம் வந்து தானாக ஏற்படாது, கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்யும். சில நேரத்தில் நம்ம மாம்ச பலன் வந்துடும், சில நேரத்தில் அப்படி நம்ம மாம்ச பலன் மேலோங்க கிறிஸ்தவர்களாகி நாம் இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் மனுஷன் எப்போதும் தன்னுடைய காரியத்தை குறித்து வீராப்பு பேசுவான். இந்த வீராப்பு தணிந்தால்தான் மாம்ச மனுஷன் அடங்குவான். அதனால தான் ஆவிக்குரிய மனுஷன் உயர்வதற்கு அழகா ஏசாயத்திற்கு அழகா ஒரு வசனம் சொல்வார். வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷனின் வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். அப்போ கர்த்தருடைய நாமம் கர்த்தர் வருவான் அந்த நாளில் உயர்ந்திருப்பார் என்று வேதம் தெளிவாக ஏசாயத்திற்கு மூலம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மாம்ச பலன் நம்ம எங்கே எதுக்கு நேரம் நடத்தும்? ஒன்று பாவத்திற்கு நேராக கொண்டு போகணும், ரெண்டாவது ஒரு தேவையில்லா ஒரு வைராக்கியம் பெருமைக்கு நேராக நம்மை நடத்திவிடும், இன்னொன்று பழிவாங்கும் தன்மை கொண்டு போயிடும். இந்த மாம்ச பலன் வந்துச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அந்த மாம்ச பலனில் அவனை தீர்த்து கட்டிடணும், அவனை ஒழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மாம்ச பலம் மேலே நமக்கு அந்த பழி வாங்குகிற எண்ணம் தோன்றும். பழி வாங்குதல் யாருக்கு புரியுதுங்க? ஆண்டவருக்கு. பழி வாங்குதல் எனக்கு புரியுது, நான் தான் பதில் செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து பழி வாங்குதல் கோபாக்கினிக்கு இடம் கொடுக்கணும். பழி வாங்குதலுக்கு நாம் கிறிஸ்தவர்கள் நாம் முனையக்கூடாது. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, பழி வாங்கு எனக்குரிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த மாம்ச பலம் மேலே வந்துச்சுன்னா நாம் என்னங்க இந்த பழி வாங்குதல் உணர்ச்சி, தேவையற்ற ஒரு பாவத்தை சுமக்கிறது, வைராக்கியம், பகை, பெருமை இதெல்லாம் வந்துடும். அப்போ நாமும் கூட இந்த மாம்ச பலனை இஸ்பிபெனோப்பை எப்படி தாவீதுடைய மருமகன் அபிஷாய் கொண்டு போட்டானோ அதே போல நாமும் இஸ்பிபெனோப் என்கிற இந்த மாம்ச பலனை மேற்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். நாமும் ஜெயிக்க, இந்த மாம்ச பலனை ஜெயிக்க நாம் முற்பட வேண்டும். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது வாசிக்கலாம். அதே பகுதி 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதற்கு பின்பு பெலிஸ்தரோடு திரும்பவும் கோபிலே யுத்தம் நடந்தது. ஊசாத்தியனாகிய சீபேக்காய் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான். அடுத்து வந்தவன் யாருங்க? சாப்புக்கு இன்னொரு இடத்துல சொன்ன சிப்பாயிமா. சாப்புக்கு இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம்னா சிப்பாயி. இது 2 சொல்லப்பட்டிருக்கு. ஊசாத்தியனாகிய சீபேக்காய் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான். சாப்பு எதுக்கு? சாப் என்ற வார்த்தைக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம் சொன்னீங்கன்னா குணக்கேடுகள்,
கேடுகள். ஷாப்பை குறித்து ராட்சச சந்தைனா என்று எழுதியிருக்குது. ராட்சசன் என்றால் என்ன அர்த்தங்க? சாதாரண மனுஷனோடு ஒப்பிட முடியாதவன். இன்றைக்கு பேப்பர் திறந்தாவே இந்த ராட்சச குணம் தான். இன்னைக்கு கூட நான் ஒரு செய்திக்குறிப்பு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாத காலத்தில் 175 பாலியல் வன்கொடுமைகள், 75 கொலைகள், 4 ஆணவ படுகொலைகள். இது லேட்டஸ்ட் ரிப்போர்ட். இன்னைக்கு காலையில் ஒரு வாட்ஸ்அப்பில் அந்த செய்தி பார்த்தேன். அப்போ உண்மையிலே வேதனையாக இருந்தது. ஏன் இந்த இப்படி நடக்கிறது என்ன சொன்னால், இந்த என்னடா ராட்சச பிறவியா? பிறந்த குழந்தைந்து 1.5 வயசு குழந்தைந்து நேற்று பாருங்க, பவானி பக்கம் ஒரு மூதாட்டியே பாலியல் பலாத்திரம் பண்ணியிருக்கான். ஒரு குடி போதையில் 2 இளைஞர்கள். சமுதாயம் எங்கே செல்கிறது? கிறிஸ்தவ நாம் தான் பாரப்பட வேண்டும். கண்டிப்பாக இதுக்காக இன்னும் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இச்சையின் ஆவி, எசபேலின் கிரியைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்குது. வயது வித்தியாசம் என்று இதுக்கெல்லாம் காரணம் இந்த அலைபேசி தான். செல்ஃபோன் மோகத்தில் இன்றைக்கி ரொம்ப தறிகிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கள்ளத்தொடர்பு சொந்த குழந்தையை போட்டு தள்ளுறாங்க. கணவன் மனைவிற்கு நல்ல சரியான உறவு இல்லை. இதெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா, கொள்ளை கற்பழிப்பு டெய்லி செய்தித்தாளில் இந்த விஷயம் இல்லாத செய்தியே இல்லை. காரணம் அப்போ சொன்னேன், இவனடா ராட்சச பிறவியாமா. அப்போ இது யார்? மனுஷத்தன்மை இல்லாத காரணம் தான் ராட்சசனப்பான். அப்போ யாரெல்லாம் துர்மாக்கமான காரியத்தை துணிகரமாக செய்தாலும் அவனை தான் நம்ம ராட்சச பிறவின்போம். இந்த ராட்சச பிறவிகள் நம்மை சுட்டி யாரும் இருக்கக்கூடாது. நாம் அவர்களுக்காக நாம் கருத்தாய் ஜெபிக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் நானும் கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப ஜபங்களும் தனி ஜபங்களும் இதுக்காக நம் கருத்தாக ஜபிக்கணும். அந்த ஆவியை கட்டி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவி. ஏன்னா இது கடைசி காலம், கிருபையின் காலத்தை வாழ்ந்து விட்டுருக்கிறோம். ஆண்டோடைய வருகை மிக சமீபம். நம்மை காட்டும் சத்துரு வேகமாக செயல்படுறோம். ஆகவே நாம் என்ன பண்ணுறோங்க, அதுக்கு ஈக்குவலாக அதை விட இன்னும் ஒரு பங்கு அதிகமாக ஜெபம் செய்யணும். அந்த காரியத்தை கருத்தாக சொல்லி ஜெபிக்கணும். இந்த இச்சையை தூண்டுகிற எசபேலின் கிரியைகளை கட்டி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ மாம்ச பலனையும் ஜென்ம சுபாவத்தையும் ஜெயிக்க வேண்டிய நாம் இந்த சுபாவக்கேடுகள் அதையும் நாம் ஜெயிக்கணும். இது மனசாட்சி கொள்ளுகின்ற செயலுக்கு நாம் ஒருபோதும் இடம் தரக்கூடாது. சத்துரு இதற்கு கண்டிப்பாக தூண்டுவான். எந்த காரியத்தை குறித்து நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்கிறோமோ அந்த காரியத்தை கண்டிப்பாக கெடுப்பான். நான் சின்ன வயசில் பிரசங்க கேட்டிருப்பேன். ஆனால் நம்ம சாத்தா குட்டி சாத்தா அவன் நயவஞ்சகன், வஞ்சிக்கிற ஆவின்னு சொல்லுவான். அவன் என்ன பண்ணுவான், நான் ரொம்ப பாசிட்டிவாக பேசுவான். நீ ரட்சிக்கப்படுப்பா, வேண்டாங்கல நம்ம ஒரு ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு ரட்சிக்கப்படும். போஸ்ட்போன் இட்ஸ் எ காமன் டிசீஸ் ஆஃப் மேன் சொல்லுவாங்க. இன்றைக்கி வேண்டாம், நீ நாளைக்கு ரட்சிக்கப்படு. அப்போ தள்ளி போடுறது இந்த குட்டிச்சாத்த வேலை இதுதான். அப்படி பார்த்தீங்கன்னா அதே போல் நாம் எதை குறித்தாவது ஒரு முடிவு எடுத்தோன்னா, ஒரு உடன்படிக்கை பண்ணால் அந்த உடன்படிக்கை மீறுவதற்கு சத்துரு ஏதாவது தடை கொண்டு வான். நம்ம நினைப்போம் இன்றைக்கி உபவாசம் போட்டு ஜெயிக்கலாம் ஜெபிக்கலாம். அன்றைக்கி தான் பாருங்கள் எதையாவது தொந்தரவு, வேண்டாத விருந்தாளி உட்காந்துப்பாங்க. எதையாவது தொந்தரவு. நாம் என்னைக்கு ஒரு பிரதிஜை எடுத்து கருத்தாக ஜெபிக்கணும், தேசத்துக்காக குடும்பத்துக்காக இந்த ஒரு பிரச்சனை தீராமல் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் எப்போ உபவாசம் ஜெபிக்கணும் தீர்மானிக்கிறோமோ அந்த தீர்மானத்தை உடைப்பதற்கு சத்துரு ஏதாவது ஒரு கருத்தை கொண்டு வருவோம். இது என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று. அப்போ என்னால் இப்போ வெளியே சொல்கிறதே இல்லை. சில நேரங்கள் என்னுடைய உடம்படிக்கை, ஏன்னா உடம்படிக்கை வெளியே சொல்லணும். ஏன்னா யோபு சொல்லார், என்னுடைய தேவனுடைய ரகசியம் என் கூடாரத்தில் இருந்தபோது. அழகாக அந்த வசனம் எங்கே இருக்கு? யோபு 29 நினைக்கிறேன். நல்ல வசனம் இப்போ திடீர்னு வருது. யோபு 29ஆம் அதிகாரம் பாருங்கள். யோபு 29 அதிகாரம் 3, 4, 5. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்து. அப்போ தேவனுடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தின் போது சத்துரு தொட முடியாது. ஆக நாம் கவனமாக இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இன்னொரு விஷயம், அதை படித்த நேரமாக நான் சொல்லிடுறேன். 1 ராஜாக்கள் 13ஆவது அதிகாரத்தில் நம்ம அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 20 ராஜா நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புவார். என்ன சொல்லி அனுப்புவார்? நீ போன வழியில் திரும்பக்கூடாது, எங்கேயும் அங்கே அப்பம் புசிக்கூடாது, தண்ணீர் குடிக்கூடாது, நீ போன வழியில் அடுத்த வழியில் திரும்பி வந்துப்பார். அதை இவன் ஓப்பனாக சொல்லிடுவான். சாப்பிட்டு போப்பான்னு சொல்லும்போது யதார்த்தமாக அந்த தீர்க்க சொல்லுவான், இல்லை ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காது,
நீ போன வழியில் திரும்பாமல் அப்பம் குடியாமல் தண்ணீர் குடியாமல் திரும்பணும் சொல்லி ஆண்டவர் எனக்கு கட்டளிக்கன்னு சொன்னான். ஆண்டவர் இவரோடு சொன்ன அந்த ரகசியத்தை வெளிப்படையாக சொல்லும்போது அந்த ஒரு கிளத்திற்கு பையன் போய் கேட்டு சொல்லுவான். அப்போ நான் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 13ஆவது இடத்துல அவன் போய் சொன்னதும் இவன் என்ன பண்ணுவான், அந்த கிளத்திற்கு சேர்ந்து பொய் சொல்லிடுவான். இல்லைப்பா, ஆண்டவர் இப்போ தான் எனக்கு சொன்னார், இப்படி ஒரு தீர்க்க வந்திருக்காரு, உன்னை வந்து கவனித்து சாப்பாடு போட்டு அனுப்பி சொல்லியிருக்காருன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போவான். அவனுடைய உடன்படிக்கை மீறினால வழியில் அவனை சிங்கம் ஒன்று போட்டுச்சு. அப்போது நம்ம பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கைனா சில நேரத்தில் சில விஷயங்கள் நம்ம வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொல்லும்போது அது சத்துரு கேட்பான். அந்த உடன்படிக்கை மீறுவதற்கு அது நமக்கு பேராபத்தில் முடியும். இது இந்த இறைபத்தினுடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்துக்கிறோம். நீங்கள் அணைய இந்த சபல் தெரியும், இல்லைன்னா அதை போய் வீட்டில் வாசித்து பாருங்கள், தெளிவாக இருக்கும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக நாம் எப்பொழுது கவனமாக இருக்கணும், நம்முடைய ஜெபத்தை குறித்து நம்முடைய உபவாசத்தை குறித்து தீர்மானிக்கும் போது அதை கெடுக்க பிசாசு எப்படியாவது தண்டனை பண்ணுவான். நாம் வந்து மனசாட்சி கொள்ள இடம் கொடுக்காத அந்த சுபாவ கேடுகள் நீங்குவதற்கு நாம் கவனமாக இருக்கணும். அதனால தான் பவுல் ரோமருக்கு நிருபம் எழுதும்போது அழகாக சொல்லுவார். ரோமர் 12:21 நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்வார். ஆக தாவீது எப்படி இந்த குணக்கேடாகிய சாப்பை வீழ்த்தினானோ அதே போல நாமும் இந்த குணக்கேடுகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த குணக்கேடுகளை சத்துருவை நாம் ஆபிக்கிறவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இது ஒரு 3வது அனுபவம். அடுத்து 4வது, அதே 2 சாமுவேல் 19வது வசனம் 19. பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோபிலே உண்டான போது யாரேயோர்கிமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லகேமியன் காத் ஊரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான். அவன் ஈட்டி தாங்கானது, நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதாயிருந்தது. அடுத்து பாருங்க, 4வது ஒருத்தன் யாருங்க, கோலியாத்துடைய சகோதரன். கோலியாத்தின் சகோதரன் போட்டப்புறம் எங்கடா பேரே இல்லைன்னு யோசித்தேன். இந்த பேர் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு, அவனுடைய பேர் வந்துங்க நாளாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்க. 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். திரும்ப பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாகிற போது யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாகேமியை கொண்டான். அங்கே பாருங்க பேர், அங்க வந்து நம்ம 1 சாமுவேல் 2 சாமுவேல் சொல்லப்படல, சும்மா மொட்டையா கோலியாத்தின் சகோதரன் சொன்னாங்க. அவனுடைய பெயர் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன பேர்? இன்னைக்கு காலையில கண்டுபிடிச்சோம். பேர் என்ன? லாகேமியை கொன்றான். இவன் வந்து தாவீதுடைய 4வது கூழாங்கலுக்கு அடையாளம். கோலியாத்தின் சகோதரனை வீழ்க்க அவன் வைத்திருந்த ஆயுதம் என்னங்க? ஈட்டி. இந்த ஈட்டியினுடைய குணம் என்னங்க? நேருக்கு நேர் சண்டையிடுவதில்லை. இது ஈட்டின்னு உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பசங்க தெரியும், ஜாவ்லின் துறப்பாங்களே, அப்படியே எரியறது. இது ஈட்டியை எரியது, நேருக்கு நேர் சண்டையிடுவதில்லை, மறைந்திருந்து தாக்குவதற்கு பயன்படுகிற ஒரு ஆயுதம் தான் என்னதுங்க? ஈட்டி. சமயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்த சுபாவம் வந்து ஒரு வைராக்கிய சுபாவம். எப்படின்னா, சங்கீதக்காரனை தாவீது சொல்கிறார், சங்கீதம் 64:4, சங்கீதம் 64:4, அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்து போல குறிமாக்கி மரவில் உத்தமேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகி தங்கள் அம்புகளை நாணேற்றார்கள். சற்றும் பயமின்றி சடுதிகள் அவன் மேல் எய்கிறார். இது வந்து மறைந்திருந்து எரிகிற ஒரு ஆயுதம், சமயம் பார்த்து எரிகிறது. அப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கசப்பான வார்த்தையை நம்ம வந்து உள்ளத்தில் பதிக்க வைப்போம். அதானுங்க ஒரு விஷமாக மாறும்போம். அதை வந்து எங்கே பார்த்துக்கலாம்னா யோபுல வாசிக்கலாம். இந்த பகை உணர்வுலாம் உடனே தோணாதுன்னா ஒரு வெறுப்பு. எங்கள் சில நேரத்தை வீட்டில் சொல்லுவாங்க, திடீர்னு ஏதாவது கோவத்தில் வாசிச்சுட்டா நீங்கள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுவாங்க. எனக்கு இப்போ திடீர்னு ஞாபகம் வருது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எங்கேயோ ஒரு சலனம், ஒரு வைராக்கியம், பகை ஒன்று மறைச்சி வச்சோம்னா அது ஏதோ சமயத்தில் வெடிச்சிடும். அப்போது இந்த பகையை, பொல்லாப்பை, கசப்பான வார்த்தைகளை நாம் எங்கால் பதிக்குகிற சுபாவம் வந்துன்னா அது ஒரு நேரத்தில் வெளிப்படும்.
அது எதுக்குன்னா அந்த விரியன் பாம்பு விஷமாக இருக்குமாங்க. இது பாருங்கள், யோபு அழகாக சொல்லுவார். யோபு 20ஆம் அதிகாரம் 12, 13, 14 பாருங்க. பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாய் இருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்து கொண்டிருந்தாலும் அவன் போதனம் அவன் குடலில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய் போகும். விரியன் பாம்பின் பிச்சுன்னு விஷமாக மாறிங்கிறான். அப்போ நம்ம இந்த பகை உணர்வு, கசப்புத்தன்மை, ஒரு மன்னிக்காத தன்மை, இதெல்லாம் நம்மகிட்ட உள்ளத்தில் இருந்துச்சுன்னா சில நேரம் பார்த்தீங்களா, நம்ம திருவந்திருக்கும் போது நம்ம எல்லாம் மன்னிக்கணுங்கிறோம். இந்த கர்த்தருடைய ஜெபத்தை சொல்கிறோம், மன்னிப்பு கேட்குறோம். ஆனாலும் கூட சில நேரத்தில் மன்னிச்சிரும், ஆனால் வந்து மறக்க முடியறதில்லை. மன்னித்துருவோம், சில நேரத்தில் அந்த ஒரு பகை உணர்வு மனசில் இருக்கும். அது மூடி மறைச்சோம் என்றால் அது பின்னால் வந்து இப்படி தான் வெளிப்படுமா, பாம்பின் விஷமாக மாறும். நம்ம அதில் பதனப்படுத்தும் போது விஷமாக மாறிவிடும் சொல்லி இங்கே நமக்கு ஆவியான நமக்கு எச்சரிப்பை கொடுக்குறார். அப்போ இது பதிவிடை. இந்த பதிவிடை என்பதுன்னு கோலியாத்தின் சகோதரனுடைய லாகேமிக்கு அடையாளம். இவன் தான் ஈட்டியன் மறைந்திருந்து எது போல நாம் எப்போ நம்முடைய பகையை, ஒரு வெறுப்பை, கசப்பை நாம் உள்ளத்தில் பதுக்கி வைக்கிறோமோ அது நமக்கு தான் கேடு. அது வந்து ஒரு விஷமாக மாறிவிடும். இது 4வது அனுபவம். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா 20வது வசனம். இன்னும் ஒரு யுத்தம் காத்தூரிலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக 24 விரல்களும் உள்ளவன். இவனும் ராட்சத பிறவியாய் இருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனான சீமேயாவின் குமாரனாகிய யோனத்தான் அவனை வெட்டினான். போதும். அப்போ இது யார் வெட்டினா? யோனத்தான் வெட்டி கொண்டான். இது யாருன்னா, நெட்டையன் என்பதற்கு ஆவிக்குரிய அர்த்தம்னா மிஞ்சின நீதிமானாயிராத அதிக பேதையாய் மிரான்னு நம்ம ஒரு வசனம் இருக்குது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் 5 விரல் தான், மேலே கையில் 5, 10 விரல், கால் 10. எக்ஸ்ட்ரா ஒரு விரல்னால ஏதாவது எந்த பிரயோஜனம் உண்டுங்களா? ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விரல் இருக்கும், பார்த்துருப்பீங்க. 6வது விரல் இருந்தால் அதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நத்திங், ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு பேர்டன் தான். பார்த்தீங்கன்னா அதுதான் மிஞ்சி நினைக்கிறது. நெட்டையன் என்பது சாதாரணமான ஒரு மனிதனுக்குரிய சதிவேலை காட்டும் எக்ஸ்ட்ரா. இவனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எபோவ் 6 feet. இவனுடைய ஹைட் எவ்வளோங்க? 6 அடிக்கு மேலே. இது ஏன்னா அவனுக்கு ஒரு ஹார்மோன் பிரச்சனை, சரீர வளர்ச்சிக்காக அதிக வளர்ச்சி, ஒரு குறிப்பிட்ட ஒரு சுரப்பியினுடைய ஹார்மோனுடைய ஒரு அதிகமாக சுரப்பினால் ஏற்பட்ட ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வளர்ச்சி. இதெல்லாம் மிஞ்சி நிதி கிடையாது. இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஜாடிக்கேட்ட மூடி எதாவது சரிம்பாங்க. அது கூடினாலும் குறைந்தாலும் மகிமை இல்லை. ஜாடிக்கு மூடி சரியாக இருக்கணும். குறைவாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்துடும், அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த எறும்பெல்லாம் உள்ளே போகும். அது சேஃப்டியாக இருக்காது, உள்ளே வைக்கிற பொருள் பாதுகாப்பாக இருக்காது. ஜாடி கேட்ட முன்னு சொல்லுவாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க. அப்போது தேவ பிள்ளையாக நீங்களும் நானும் மிஞ்சின நீதியாக இருக்கக்கூடாது. எவன் ஒருவன் தன்னை மிஞ்சின நீதியாக காண்பிக்கிறானோ அவன் தன்னைத்தான் கெடுத்துக்கொள்கிறான் சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்ன சொன்னால், பவுல் ரோமாபுரியார் நிருபம் சொல்வார், ஒருவனும் தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது, ஆராய்ந்து பார்த்து நாம் சீர்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நான் எங்கள் பசங்களுக்கு சொல்வேன், என்னால் முடியும் என்பது நம்பிக்கை, என்னால் தான் முடியும் என்பது ஆணவம் சொல்லுவேன். என்னால் முடியும் என்பது நம்பிக்கை, என்னால் தான் முடியும் என்பது ஆணவம். இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா, எது சுதந்திரம்? நம்முடைய 2 கைகளையும் வீசி நடப்பதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்குது. எப்போ அந்த சுதந்திரத்தின் எல்லை என்றனால் அடுத்த மூக்கை பதம் பார்க்காத வரை. இதுதான் சுதந்திரத்தின் எல்லை, சட்டத்திட்டத்தினுடைய தொடக்கம் என்று நான் அடிக்கடி எங்கள் மாணவர்கள் சொல்லுவேன். ஏதாவது அடிக்கடி போட்டு வரேன், அப்போ நான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன். அப்போது நம்ம என்ன எப்பவுமே நமக்கு அந்த மிஞ்சின நீதி இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், இன்னும் வேதத்தை சொன்னோம்னா, அந்த மிஞ்சின நீதி வரும்போது தான் பெருமை வளரும். எங்கேயுமே பாருங்கள், கர்த்தர் பாவத்தை வெறுப்பவர், பாவியை நேசிக்கிறவர். எப்பேற்பட்ட பாவியானாலும்
ஆண்டவர் தந்தால் அவர் மன்னித்து அவனை தன் பிள்ளையாக சேர்த்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கான்னு சொல்லி வாசிக்கிறோம். தேவன் எங்கே எதிர்த்து நிற்கிற பாருங்க, பெருமை ஒரே இடத்துல தான் தேவன் எதிர்த்து நிற்கிற ஒரே காரியம், பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த சமம் நம்ம ஏற்கனவே ஒரு வாசித்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 பேர் ஜெபம் பண்ணுவாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொன்று பரிசேயன். ஒருத்தன் உள்ளுக்குள்ள போய் பரிசேயன் தன்னுடைய உபவாசத்துக்கு குறித்து பெருமை பேசுகிறான். ஆனால் ஆயக்காரன் தன்னுடைய கண்களை ஆண்டவருக்கு ஏறெடுக்க முடியாமல், ஆண்டவரே பாவியாய் என்மேல் கிருபையாயிரு சொல்லி ஆலயத்து வெளியே நின்று வேண்டுகிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான், அவனல்ல இவனே நீதிமானான்னு சொல்கிறான். நீதிமானாக்கப்பட்டான் அவனல்ல இவனைங்கும் போது ஆண்டவர் எங்கே வந்துட்டாருங்க, பரிசேயன் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறான், ஆயக்காரன் ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறான். அந்த சொல்லக்கூடிய சொற்றொடை கவனிங்க, அவனல்ல இவனே நீதிமான், அவனல்ல இவனே நீதிமான். ஆண்டவர் எங்கே வந்துட்டாருங்க, ஆயக்காரன் பக்கத்தை வந்துட்டார். அப்போ எப்பயும் பார்த்தீங்கன்னா பெருமை தேவன் ஏற்றிருங்க. இந்த சம்பவத்தை நம்ம சொல்லப்படுகிறோம். அதே போல் எண்ணுவதற்கு மிஞ்சிய எண்ணிய ஆமான் அழிந்து போனான். ஆமான் நினச்சா கூப்பிட்டு அகாசர் ராஜா கேட்கும்போது சொல்கிறாரு, ஒருத்தர் ஆண்டவர் அந்த ராஜா கனப்படுத்தினா அவனுக்கு என்ன செய்யணுமோ ரொம்ப பெருமையாக சொல்லணும். ஆண்டவர் என்னை தவிர ராஜா யாரை கனப்படுத்த போகிறான்னு சொல்லிட்டு ஆமன் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் தண்டலிட்டு பண்ணிக்கணும் ராஜா அப்படின்னு சொல்லி என்னென்னாலும் லிஸ்ட்டு போடுவான். இதெல்லாம் போய் யார் செய்யும், முருதையை செய்யுன்றார். காரியம் மாறுதலை முடிஞ்சுங்களா? அப்போ என்னாச்சும், ஆமான் செய்வித்த அந்த தூக்கு மரம் முருதைக்கு செய்யப்பட்ட அந்த தூக்கு மரம் யாருக்கு போடப்பட்டது, ஆமானுக்கு. அப்போ எண்ணுவிற்கு மிஞ்சி எண்ணி ஆமான் அழிந்து போனான். நம்ம கவனிக்கணும். பார்த்தீங்கன்னா எப்படி தாவீது ராஜாவை ஆடு மேய்ச்சிட்ட ஆடுக்கு புல்லு போட்டிருந்தா தாவீது ராஜாவை ஆண்டவர் நாட்டுக்கே ராஜாவை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார். ஆனால் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று பெருமைப்பட்டான். யாருங்க, நேபுகாத்நேச்சர். கடைசி அவனுடைய நிலைமை என்னாச்சு, மாட்டை போல புல்ல மெஞ்சான். பாருங்க ஆண்டவர் எப்படி வைத்தார். ஆட்டுக்குட்டிக்கு புல்லு போட்டிருந்த தாவீதை இறுதி கேட்டனாக கடவுள் அவனை சித்தம் கொண்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவை உயர்த்துக்கிறார். ஏன் பெருமைப்பட்டு அவனுக்கு நேபாத்து ஒரு பெருமை வந்துச்சு. நான் கட்டின மகாபாபிலங்கிற என்னைக்கு அவனை ஒரு பெருமை பார்த்தனா அடித்து தூக்கி கிளப்பட்டார். மாட்டை போல புல்லை மீண்டான்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக நாம் இந்த தாவீது வீழ்த்தின இந்த 5வது கூழாங்கன் எதுக்கு அடையாளம், நெட்டையனான மிஞ்சின நீதிக்கு அடையாளம். ஆக நாம் 5 காரியங்களை பார்த்தோம். கோலியாத் அந்த தாவீது 5 ராட்சசை வந்தான். 1 கோலியாத்து, 2வது இஸ்பிபினாப்பு, 3வது ஷாப்பு, 4வது கோலியாத்தின் சகோதரனாகிய லாகேமி, 5வது நெட்டையன். இந்த 5க்கும் 5 ஆவிக்குரிய அர்த்தம்னா, 1 ஜென்ம சுபாவம், ஆவிக்குரிய வாழ்வில் இருக்கின்ற நீங்களும் நானும் ஜென்ம சுபாவத்தை மேற்கொள்ள வேண்டும். 2வது மாம்சபலன், இஸ்பிபினாப் எதற்கடையாளம், மாம்சபலன். 3வது சாப் எதற்கடையாளம்னா குணக்கேடுகள். 4வது கோலியாத்துடைய சகோதரன் லாக்மி. 3வது சாப்பு குணக்கேடு. 4வது பதிவிடை, அதாவது பகை உணர்வு. 5வது நெட்டையின் எதுக்கு அடையாளங்க, மிஞ்சினது. 5 காரியங்களை பார்த்தோம். இந்த 5 ராட்சசர்களும் நீங்களும் நானும் மேற்கொண்டால் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து சாட்சியுள்ள வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து மற்றவர்களையும் ஒரு கிறிஸ்தவத்துக்குள் நடத்த நமக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நான் கருதுகிறேன். போதும் என்று நினைக்கிறேன். டைம் கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சதுன்னா ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நம்ம இன்றைக்கு ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டோம். இந்த கேட்ட சத்தியம் நமக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை செய்வாங்க. நாம் ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இறக்கமுள்ள தகப்பனே, இந்த அருமையான மாநிலத்தின் கூட அருமையான ஆண்டவரே, இந்த வாராந்தர கொடுகையிலே அடியனை கொண்டு வந்து இங்கே நீங்கள் பேச வச்சிங்கப்பா. எங்களோட இடைபெற்றுங்க. நல்ல சத்தியத்துக்காக நடிச்சப்ப நாங்கள் சத்தியத்தை கேட்கொள்ள மாத்திரமில்லை, அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு இருக்குதுப்பா. இந்த கொடியில் கலந்து கொண்ட பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிற பகுதியை வாழவும், அவங்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், வேண்டது விண்ணப்பங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் கொடுத்து அந்த தொடர்ந்து இந்த கொடியை வெற்றிகரமாக நடக்க உதவி செய்யும்ப்பா. காத்துக்கொள்ளுங்க, வெள்ளெடுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கொண்டு வரும் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமீன்.